Good morning. Next sum number 3. Simplify 1 by x square minus 5x plus 6 plus 1 divided by x square minus 3x plus 2 minus 1 by x square minus 8x plus 15 sum. ஓகேங்களா? சொல்யூஷன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஈக்குவேஷனை, இதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுவோம்? இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது இல்லைங்களா? மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். நெக்ஸ்ட் உள்ளுக்குள்ளே இருக்க வேல்யூ என்ன இருக்குது? -5 இருக்குது. ஓகேங்களா? இதையும் மல்டிப்ளை பண்ணால் 6, உள்ளுக்குள்ள நடுவில் இருக்க நம்பரு -5. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இங்கே என்ன வேல்யூனே தெரியாது, இங்கே என்ன வேல்யூனே தெரியாது இல்லைங்களா? அந்த ரெண்டு வேல்யூவும் கூட்டினா -5 வரணும், பெருக்கினா 6 வரணும். ஓகேங்களா? அடிஷன் பண்ணால் -5, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6 வரணும். அதுக்கு பேர் தான் வந்து ஃபேக்டரைசேஷன். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே -2 போட்டுக்கலாமா, இங்கே -3 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ -3யும் -2வும் ப்ளஸ் பண்ண என்ன வரும்? -5 கிடைக்கும் இல்லைங்களா? -3யும் -2வும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? +6 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ண வேல்யூ இருக்கு இல்லையா, x -2 x -3 எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா? இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? 2. நெக்ஸ்ட்டு இதோட சென்டர் வேல்யூ என்ன இருக்குது? -3. சரிங்களா? இப்போ அதே போல் இங்கே மேலே போட்டோம் இல்லைங்களா, ஏதோ ஒரு நம்பர் அதை ப்ளஸ் பண்ணால் -3, மல்டிப்ளை பண்ணால் +2. அப்போ என்ன பண்ணுறோம்? -2 -1. செக் பண்ணி பாருங்க. -2யும் -1யும் ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்கும்? -3. -2யும் -1யும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குதுங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அடுத்த ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 15ங்களா? சேம் இதே போல் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். லாஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை வெளியில் போட்டுக்கோ. அப்போ என்ன வரும்? என்ன ஸ்டெப் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 15 உள்ளுக்குள்ள இருக்க வேல்யூ -8. அப்போ என்ன பண்ணுறோம்? 5 3 -5 -3 அடிஷன் பண்ண என்ன கிடைக்கும்? -8. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? +15. அந்த வேல்யூ இங்கே எழுதிக்கங்க. என்ன வரும்? x -5 x -3. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இங்கே கீழே இருக்கிற வேல்யூ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும்? இங்கே x -2 இருக்குது, x -3 x -2 x -1 x -5 x -3 இருக்குது இல்லைங்களா? அதில் என்ன பண்ணுறோம்? x -1 x -2 x -3 x -5 இதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டு வேல்யூவை இதில் செக் பண்ணிப்பாரு. சரிங்களா? இப்போ இங்கே ஒரு 2 இருக்குங்களா, அதே போல் இங்கே -3 இருக்குங்களா, அதை விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? x -1 x -5. அப்போ இது மேலே எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் அதே போல் x -2வையும் x -1ஐயும் இந்த எல்சிஎம் எடுத்த வேல்யூவில் செக் பண்ணிப்பாரு. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, மீதி என்னென்ன எழுதலாம்? x -3யும் x -5யும் எழுதலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் இந்த இதில் என்னென்ன இருக்குது? -5 -3 இருக்குங்களா? அப்போ -5 -3யை இந்த எல்சிஎம்மில் விட்டுட்டிங்கன்னா என்ன வரும்? x -1 x -2. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க? வரிசையாக எல்லாத்தையும் எழுதிக்கிட்டீங்க. ரைட்டுங்களா? இப்போ இதே வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்களே x -1 x -5, இது என்ன பண்ணுறோம்? எக்ஸை இதோட மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸை இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? இதையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 5x. ஓகேங்களா? நான் இங்கே பாரு எழுதுறேன். என்ன பண்ணுறோம்? x -2வையும் x -3யும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் -3x -2x +6. அப்போ என்ன வரும்?
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அதே போல் என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 2க்கும் எக்ஸ் மைனஸ் 3க்கும் எக்ஸ் மைனஸ் 5க்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இந்த வேல்யூ பண்ணால் மைனஸ் 5x, இது மைனஸ் 3x, இதை பண்ணால் ப்ளஸ் 15. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 15. இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? இந்த டேர்ம் எங்கே எடுத்து எழுதணும், இந்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் அதே போல் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த டேர்ம் எழுதிக்கங்க. கீழே எல்சிஎம் வேல்யூ இருக்கு இல்லையா, அது அப்படியே எழுதிக்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 ப்ளஸ் 6 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 15. இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குங்களா, அப்போ என்ன பண்ணுறீங்க, மைனஸை வந்து அதுக்குள்ளே அப்படியே எல்லாத்தையும் வந்து இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும் இல்லைங்களா. இந்த வேல்யூ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 கிடைக்குமா? இந்த ஸ்டெப் நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே கீழே சொல்கிறேன். என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 15 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2. இந்த மைனஸ் வேல்யூ என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் எல்லாம் மாறும் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே 6x இருக்குது இல்லைங்களா மைனஸில், இங்கே என்ன இருக்குது மைனஸ் 8x இருக்குங்களா, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும், மைனஸ் 14x. இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 3x இருக்குது இல்லைங்களா. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18. ஓகேங்களா, டிவைடட் பை எல்சிஎம் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம பண்ண முடியலைங்களா ஃபேக்டரைசேஷன், அதே போல் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 18. நெக்ஸ்ட்டு நடுவில் என்ன வேல்யூ இருக்குது மைனஸ் 11. அப்போ 9ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணால் இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 11, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்குதுங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 9 ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் 2னு போட்டுக்கோ, கீழே இருக்க எல்சிஎம் கிடச்சிருக்க வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மைனஸ் 2ஐயும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 9 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் 3 ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா.